என்னை இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டே இல்ல. 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்க, கடைசியில் நீ என்கிட்ட தான் வருவ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மைனி. அப்படிதான் சொல்லுவேன். நீ வா லட்சுமி, இனிமேல் இவகிட்ட என்ன பேச வேண்டிய எனக்கு? என்னை போகாதண்ணே. என்னை இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு வயசு சாப்பாடு கூட சாப்பிடாம போறியண்ணே. ஆமா, நாங்க எங்க வீட்ல சாப்பாடு இல்லாம அங்க விசேஷத்துக்கு வந்திருக்கோம் சாப்பிடுறதுக்கு. கைய விடு மரகதம், நீ கொடுத்த மரியாதையே எனக்கு போதும். என்னை போகாதண்ணே, சாப்பிட்டுட்டு போடே. சித்தப்பா மகா பெரியப்பா மகான்னு இருக்கப்பட்ட பைசா எல்லாத்தையும் எங்க கொண்டு செலவழிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னை போகாதண்ணே. மைனி போகாதீங்க மைனி. ஐயோ, எங்க அண்ணன் நல்ல சந்தோஷமா வந்தானே ஃபங்க்ஷனுக்கு. இப்படியே மைனிகாரி சண்டை இழுத்து விட்டுட்டு போயிட்டாளே. சின்ன பொண்ணு, இதுதான் நடந்துச்சு. அன்னைக்கு நடந்ததே இப்ப வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருந்தா எப்படிக்கா? நல்லா சொல்லு கீதா. நானும் அதத்தான் இவகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேக்கா. நீயே சொல்லு சின்ன பொண்ணு, இந்த விஷயத்தெல்லாம் என்னால மறக்க முடியுமா? என் மைனிகாரியை நான் ஒரு நாள் கூட குத்தம் குறை சொன்னதே கிடையாது. ஆனா என் மேல அவ்வளவு பெரிய பழிய போட்டு எங்க அண்ணனையும் என் கூட பேச விடாம ஆக்கிட்டாவோ சின்ன பொண்ணு. எனக்கு என்ன மனசு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? அதுவும் இல்லாம என் மைனிகாரி, உனக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, எப்படி ஆனாலும் நீ என்கிட்ட தான் வருவேன்னு சொன்னாவ பத்தியா? அந்த வார்த்தை என் மனசுக்குள்ள ஆணி மாதிரி பதிஞ்சிட்டு சின்ன பொண்ணு. என்னால அதையெல்லாம் மறக்கவே முடியாது. சரிக்கா விடுங்க. அப்ப நடந்ததை இப்பவும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. வருத்தப்பட வச்சுட்டாள சின்ன பொண்ணு, என் மாமா வருத்தப்பட வச்சுட்டாள. என்ன செய்ய, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னதானே சின்ன பொண்ணு குறை சொல்லுவாங்க. நான் அன்னைக்கு சொன்னது சரியா போச்சான்னு என் மைனிகாரி கேப்பா. நீங்க வருத்தப்படாது எல்லாம் சரிதான்க்கா, நான் இல்லன்னு சொல்லல. எந்த பிரச்சனையும் நம்மளால மறக்க முடியாதுதான். ஆனா அதுக்குன்னு இப்ப என்ன நடந்துட்டுனுக்கா நீங்க இவ்வளவு வருத்தப்படுத்திய? அஞ்சு அந்த பையனும் ஒரே காலேஜ்ல படிக்காங்க, அதனால ஏதாவது சும்மா பேசி இருப்பாங்க. இல்ல சின்ன பொண்ணு, நானே உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் மறைச்சிட்டேன். என்னடா சொல்லுதியே? என்ன மறைச்சிட்டிய? 5-6 மாசத்துக்கு முன்னாடியே ஐசி ஆகிட்டு சொன்னா, அக்கா இப்படி அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காமான்னு. எக்கா அத சொன்னோம்லக்கா, ஒரே காலேஜ்ல படிக்கப்பட்டவங்க பேசாம என்னக்கா செய்வாங்க? நான் அப்பமே இவகிட்ட சொன்னேன், அந்த பையன்கிட்ட பேசாத டீ பிரச்சனை ஆயிரும்னு. இவ கேட்கவே மாட்டக்கா சின்ன பொண்ணு. இப்ப பாத்தியா ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்கா. இந்த வழியா எங்க அண்ணனாவது மைனியாவது போகும்போது பார்த்தா உடனே என்ன ஆகும் சின்ன பொண்ணு, நீயே நினைச்சு பாரு. சும்மையே கண்ணுக்காது மூக்க வச்சு பேசக்கூடிய உலகம். இப்படி ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருந்தா விட என்ன சொல்லுவாங்க சின்ன பொண்ணு? நீ அழக மக்கா. ஏக்கா, அப்படினா போன மாசம் நம்ம 5 பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே பிடிக்கல, நான் படிச்சு முடிக்கணும், வேலைக்கு போகணும், எங்க அம்மா அப்பாவுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னுலாம் பேசனலக்கா. அப்ப அதெல்லாம் கதையா? 4 முடி சும்மா கிடக்க மாட்டேளா? எரிய தீயில எண்ணெய ஊத்திக்கிட்டு இருக்கியே. நீ சின்ன பொண்ணு என்கிட்ட கோவப்படுதா? நான் மரகதக்கா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு வருத்தப்படுறா பாத்தியா? ஆமா ஆமா, அப்படியே மரகதக்கா மேல அக்கறை பாசம் அப்படியே பொங்கி வழியுது இல்ல? ஆமா, நீ மட்டும் அந்த அக்காக்கு மேல அக்கறை பாசம் இருக்க மாதிரி நடிச்சு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கேல்ல. நான் நடிக்காம உண்மையா இருந்து அந்த அக்கா கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னா உனக்கு பொறுக்காத? சூட்ட பியாத்துருவேன். அப்படியே உண்மையா இருக்காவலாம், உண்மையா. ஆமா, நான் மரகதக்கா வீட்ல உப்பு போட்டு சோறு தின்னுக்கேன். அந்த நன்றி உணர்ச்சி என் மனசுல எப்பவுமே இருக்கும். ஆமா ஆமா, மத்த எல்லாரும் சோத்துல உப்பு போடாம தான் திம்பாவோ, நீங்க மட்டும்தான் சோத்துல உப்பு போட்டு தின்னு அப்படியே நன்றி உணர்ச்சியோட இருக்கிய. ஆளை பாரு ஆளை, இருக்க பிரச்சனையில இந்த அக்கா வருத்தப்பட்டு இருக்காவலன்னு சமாதானப்படுத்துறதுக்கு இல்ல, இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டுட்டுலாம் இருக்கியோ. ஆமா, உன்னை விட மரகதக்கா என்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிரோவளோன்னு உனக்கு பொறாம. ஆமா ஆமா, எனக்கு தானே போறாம. சின்ன பொண்ணு, கீதா சொல்லதும் சரிதானே? ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ? ஏக்கா, கீதாக்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இவ சொல்லுதா ஒண்ணு நம்ம பிள்ளை மேல சந்தேகப்படலாமாக்கா? சின்ன பொண்ணு, என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுறது நிப்பாட்டிக்க. இப்படி எல்லாம் பேசுறது இல்ல, உங்ககிட்ட பேசுறதையே நிப்பாட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏக்கா, இந்த 4 முடி பேச்செல்லாம் கேட்டு நம்ம பிள்ளை மேல சந்தேகப்படாதேக்கா. ஏடி அஞ்சு, எதுக்கு பாருமா பிள்ளைய போட்டு இப்படி ஏசிட்டு இருக்க? அழுதுகிட்டு இருக்கல்ல? இங்க பாருங்க டே, நான் பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். நான் இவகிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். சொன்னதுக்கு அப்புறமா அந்த பையன்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தான்னா இவ என்ன மதிக்கவே இல்லன்னு தானே அர்த்தம். சரி, இப்போ என் பேரன்கிட்ட பேசிட்டா, இப்போ அதுக்கு என்ன? நாளைக்கு என் பேத்திக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த பேரனுக்கு என் பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் செய்வேன். எத்தி, என்ன சொல்லுதியா? ஆமா, பேரனுக்கும் பேத்திக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் இருந்தா நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் செய்வேன். எத்தி, நான் வருத்தப்பட்ட கதை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியுமா நீங்க இப்படி பேசுதியா? இங்க பாரு மர்மோளா, பழைய விஷயம் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு வீம்பு பிடிச்சிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. உன் அண்ணன் பொண்டாட்டி, அதான் உன் மைனிகாரி முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல. அவ பண்ண தப்ப எல்லாத்தையும் உணர்ந்துதான் இருக்கா. என்னது, பழைய தப்ப எல்லாத்தையும் உணர்ந்து போய் இருக்காளா? அதுக்குன்னு அவங்க தப்ப எல்லாத்தையும் உணர்ந்துட்டாங்கன்னா நான் என்ன செய்ய? அன்னைக்கு அவங்க பேச்சால நான் வருத்தப்பட்டு கண்ணீர் வடிச்சது எல்லாம் இல்லாம போயிருமா? சொல்லுங்க கேளு, சும்மா பழசையே மனசுல வச்சுக்கிட்டு புள்ளைய வாழ்க்கையை கெடுத்து விடாத. பாத்தியா சின்ன பொண்ணு, என் மாமியாரியா எல்லா பிரச்சனைக்கும் காரணமே என் மாமியார் தான். ஆடு பகை குட்டி உறவுங்கிற கதை ஆகி போச்சு. இப்போ என் மைனிகாரிட்ட என் மாமியார் பேசிட்டு இருக்காவ பாத்தியா? சரிக்கா, உலகத்துல இல்லாத பிரச்சனையா? வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். என்ன பண்ணு தாயி, இங்க என்ன சண்டையா நடக்கு? தெரு வரைக்கும் சத்தம் கேட்க. வா பரிமளா.
ஏ பொண்ணுதே என்னாச்சு? மாமியார் மருமகளும் திடீர்னு சண்டை போட்டுட்டு நிக்கிய? சண்டையெல்லாம் ஒண்ணு இல்ல பரிமளா, சும்மா வாக்குவாதம் தான். நீங்க ரெண்டு பேரும் போடுற சத்தம் தெரு வரைக்கும் கேக்கு. சண்டை இல்ல, சும்மா வாக்குவாதம்னு சொல்லிட்டு இருக்க. நானும் என் மவள் நீங்க போடுற சத்தத்தை கேட்டல ஓடியே வந்தோம். என்ன செய்ய பரிமளா, வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லா வீட்லயும் இருக்க பிரச்சனை தான். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி என் மருமகளுக்கும் அவன் அண்ணன் பொண்டாட்டிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு அதுல இருந்து யாரும் பேச மாட்டாவன்னு உங்ககிட்ட சொன்ன பத்தியா? ஆமா, அந்த விஷயத்திலேயே மறுபடியும் பிரச்சனை. அது பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். என் பேத்திய அந்த பேரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் பேசிட்டு இருந்தேன். நான் அப்படிதான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு என் பேத்தி அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருந்ததை என் மருமக பாத்துக்கிட்டு தான் தைய தக்கான்னு குதிச்சிட்டு கிடக்கா. என்னக்கா, உங்க வீட்லயும் மைனி சம்மந்தி சண்டையா? இவ்வளவு நாளும் இப்படி ஒரு மைனி இருக்காவோன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லையா? நாட்டாம வந்துட்டா தீர்ப்ப சொல்லதுக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல மேனகா. ஏக்கா, அதான் எங்க அம்மா கிட்ட உங்க மாமியார் எல்லாம் சொல்லிட்டு இருக்காவல்ல, என் காதுல உலாமலா இருக்கு. அடுத்த வீட்டு பிரச்சனையை மட்டும் அப்படியே ஊசி காதை வச்சு எல்லாம் கேட்டுக்கிடுவா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீக்கா, எல்லா வீட்லயும் இருக்க பிரச்சனை தான். அண்ணன் இருந்தா அண்ணன் பொண்டாட்டின்னு ஒருத்தி வரதானே செய்வா. சம்மந்தி மாறான நம்ம எல்லார்கிட்டயும் மைனிகாரி எல்லாம் சண்டை போடதான் செய்வாவோ. என்ன பிரச்சனை எல்லாம் ஒரு சைஸா வேற பக்கமா திரும்புது. நம்ம மேல செல்ல வந்த இடமே தனியா தெரியும்ல. நீங்க சொன்ன மாதிரி நாம சங்கடப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே மறக்கவே முடியாதுதான்க்கா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீக்கா, உங்களுக்கும் ஒரு காலம் வரும். ஆமாட்டி, எனக்கும் ஒரு காலம் வரும். ஐயோ, நம்ம அத்தாங்கிட்ட பேசுனதுனால இங்க எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை வருதே. இங்க பாரு மரகதம், பழைய பிரச்சனையெல்லாம் திருப்பி திருப்பி கிளறி மனசுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காத. எல்லாம் ஒரு நாள் சரியாகும். இதுதான் பரிமள நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மருமக கேட்கவே மாட்டேக்கா. என்னமா அவ மைனி சம்மந்தி மாருக்குள்ள நான் சண்டையை மூட்டி விட்ட மாதிரில என்கிட்ட பேசிட்டு இருக்கா. ஏ பரிமள பாட்டி, நான் எங்க மாமியார் கிட்ட அதுக்கெல்லாம் ஒண்ணும் சண்டை போடல. என் மக அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் சத்தம் போட்டுட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி இவங்களும் அந்த பிள்ளையை சத்தம் போடலாம்ல. அதை விட்டுட்டு நான் இருக்கம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு கோவம் வருமா இல்லையா? ஆமாக்கா, கோவம் வரதான் செய்யும். அதான் நான் சொல்லுதம்லக்கா, மைனி மாதிரி எல்லாருமே பிரச்சனை பிடிச்சவளோதான். இவ என்ன சந்தல சிந்து பாடுதா? உங்கள மாதிரி தான்க்கா நானும் மைனிகாரி கொடுமை எல்லாம் அனுபவிச்சவ. பலே பலே, போட்டி ஆரம்பிக்கட்டும். மேனகா, தேவையில்லாதத பேசிக்கிட்டு இருக்காத. நான் அப்படி என்ன உன்னை கொடுமைப்படுத்தினேன்? என்ன மைனி, பழச எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா? ஆனா என்னால மறக்கவே முடியாது மைனி. இவா ஒருத்தி எடி என்ன திமிரு பிடிச்சவள? எம்மா நீ பேசாம இருமா, மைனி கேட்காவல்ல, அதுக்கு நான் பதில் சொல்லாம இருக்க முடியுமா? கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல என்ன ஆகானு ஒன்னையும் என்னையும் போட்டு பாடா படுத்துனாவோ. சமையல் செய்ய தெரியாது, ஒரு கப் வெண்ணி கூட போட தெரியாதுன்னு அவ பாட்டுக்கு ரூம்ல போய் உட்கார்ந்து போனை பாத்துக்கிட்டு இருப்பாவோ. நீ தானமா எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருந்த. இது அவளுக்கு சமைக்க தெரியாது, அப்போ அதனால நான் கொஞ்சம் உதவி பண்ணி கொடுத்தேன். இப்ப அதை எதுக்கு பெருசா போட்டு பேசிட்டு இருக்க? என்னமா இப்படி சொல்லுத? வயசான ஒண்ணு போட்டு வேலை வாங்கி எப்படி எல்லாம் குடும்பப்படுத்தி இருக்காவோ. வீட்டுக்கு மருமக வந்ததுக்கு அப்புறமும் மாமியாரான நீ மருமகளை உட்கார வச்சு நீ வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததை பார்க்கும்போது எனக்கு கண்ணுல ரத்த கண்ணீரே வந்துச்சு தெரியுமாமா? அடி பாவி, நான் என் மைனிகாரிக்கு சப்போர்ட் பண்ணனதா என் மைனிகாரி எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இவளும் சேர்ந்துல அம்மகாரி கிட்ட வேலை வாங்கிக்கிட்டு இருந்தா. இப்ப என்னடான்னு அப்படியே தலைகீழ மாத்தி சொல்லுதா. அச்சச்சோ மேனி செல்லம், ரத்த கண்ணீர் வடித்த கண்களா இது? ஆமாக்கா ஆமா, அன்னைக்கு ரத்த கண்ணீர் வடித்த கண்கள் தான் இது. எங்க அம்மா பட்ட கஷ்டத்தை என்னால மறக்க முடியுமா? ஓஹோ, உங்க அம்மா பட்ட கஷ்டத்தை மறக்க முடியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஏன் அன்னைக்கு உன் மைனிகாரிக்கு சமைக்க தெரியலனா நீ சமைக்க வேண்டியதானே? உங்க அம்மா எதுக்கு சமைக்க விட்ட? பதில் சொல்லு மேனி செல்லம், இப்ப பதில சொல்லு. இந்த பொண்ணுதை பாட்டி நாம ஒரு ஆக்டிங்கா போடலாம்னா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறோம் போலுக்க. பாட்டி, அது நான் வருத்தத்துல இருந்ததுனால என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடாம நானே வருத்தத்துல தான் இருந்தேன். அடி பாதவத்தி, என் மேல என்ன கடுப்பழிய போடுதா? நீங்க சமையல் செய்யண்டா மைனி, எங்க அம்மா நல்ல நாக்கு ருசியா சமையல் செய்வாவோ, நீங்க அமைதியா ரெஸ்ட் எடுங்கன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. திமுரு பிடிச்சவா இங்க நடக்கப்பட்ட பிரச்சனைய வச்சு ஏதோ ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கா. அம்மா, உனக்கு தெரியுமாமா, உனக்கும் மைனிக்கும் நிறைய நாள் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமை ஆனையோ, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே தானே இருந்தீங்க. அப்பலாம் மைனிகாரி என் மாமியாருக்கு எப்படியாவது ஒரு பாயாசத்தை போடணும்னு சொல்லிக்கிட்டு மரகதக்கா கிட்டதான் பாயாசம் எப்படி வைக்கணும் கான்னு டவுட் கேட்டுக்கிட்டு இருந்தாவோ தெரியுமாமா? அந்த டவுட்டை கிளியர் பண்ணி பாயாசம் செய்வது எப்படின்னு மைனிகாரிக்கு சொல்லி கொடுத்ததே மரகதக்காதான். அட கூறு கட்டவள, என்னதுக்கு என்னலாமோ பேசிக்கிட்டு இருக்காள. இங்க பாருமா, நீ மைனிகாரி கூட இப்ப ஒத்துமையா இருக்கிறதுனால என்னால பழசு எல்லாம் மறந்துட முடியும்னு மட்டும் நினைக்காதம்மா.
உன்னை மைனிகரி கொடுமைப்படுத்தினது எல்லாத்தையும் என் மனசுல ஆறாத வடுவா எப்பவுமே இருக்குமா. ஆமா, இப்ப என்னத்துக்கு இப்படி ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்க? ஏம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. என் மனசு வருத்தத்தால கொட்டிக்கிட்டு இருக்கு. நான் ஒண்ணும் நடிக்கல. எனக்கு உங்க எல்லாரும் முன்னாடியும் இப்படி நடிக்கணும்னு அவசியமும் இல்ல. அவசியம் இல்ல இல்ல? அப்ப கிளம்பு மரியாதை அங்க இருந்து. அதான் எங்க அத்தை சொல்லுதாவல்ல, முதல்ல கிளம்புங்க இருந்து. என்னம்மா, நீயும் பழசையெல்லாம் மறந்து மாமியாரும் மருமகளுமா சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்தலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேளோ? ஏடி, இன்னும் நாங்க அதை வேற செய்யணுமா? மரியாதையா கிளம்புங்க இருந்து. சும்மா எப்படா இத பத்தி எல்லாம் பேசுதுன்னு காத்துக்கிட்டு இருந்தியோ? இப்படி பழசெல்லாம் எடுத்து பேசினா திரும்ப நானும் என் மருமக மேல கோவப்படணும், என் மருமகளும் என் மேல கோவப்படணும், நாங்க ரெண்டு பேரும் தெருவுல முடிய பிடிச்சிக்கிட்டு சண்டைய போடணும். அத நீ பார்த்து ரசிக்கணும். அப்படிதானே டி? அதேதான். ஏம்மா, பெத்த தாய் நீயே என்ன இப்படி எல்லாம் சொல்லலாமாமா? உன்னை பெத்ததனால தான் டி உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதே. ஏத்தாடி, தெருவுக்கு ஒரு ஆள் இந்த மாதிரி இருந்தா போதும், விளங்கிரும். சரி, ஏதோ சண்டை பிரச்சனை சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள வந்தமே, நம்ம சமாதானமா ஏதாவது ஒண்ணு சொல்லுவோமேன்னு இல்ல. எப்படா நேரம் கிடைக்கும் நம்ம அம்மாவையும் மைனிகரையும் பிரிச்சு வைக்கலாம்ல இவ கங்கணம் கட்டிக்கிட்டு திரியா? மர்மோளா, அதை எடு. இந்த வாரந்தே. ஏம்மா, பிரச்சனையை சமாதானப்படுத்துறதுக்குல்ல எனக்கு ஜூஸ் எல்லாம் ஒண்ணு போட்டு தரான்டா. ஜூஸ் இல்ல மக்கா, அதை விட பெரிய வெகுமதி உனக்கு தாரேன்னா. ஆஹா, வெகுமதியா? இது முதல்ல தெரிஞ்சிருந்தா மீன் செல்லத்து கூட கோரசா நானும் சேர்ந்து பேசியிருப்பேனே. ஏம்மா, மரகதக்கா எப்பவுமே வீட்ல ஆப்பிள் ஆரஞ்சுன்னு வாங்கி வச்சிருப்பாவோ. என்ன சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வர சொல்லுமா மைனிய. ஆப்பிள் ஜூஸ் தானே? இரு வரும். இப்போ ஆப்பிள் ஜூஸ் வந்த உடனே மீன் செல்லத்து கூட ஷேர் பண்ணிக்கிடணும். ஒரு கையில மாப்பு ஸ்டிக், இன்னொரு கையில தேஞ்ச வாரியலி. ஏம்மா, என்னமா ஆச்சு உனக்கு? இப்படி ஒரு கோலத்துல நிக்க? நீதான் கேட்டலடி, ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ். ஏம்மா, இந்தாடி வாரியலியும் மாப்பு ஸ்டிக்கையும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிடுங்க. திமுரு பிடிச்சவா, எங்கடா நேரம் கிடைக்கும், எங்கடா வாய்ப்பு கிடைக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையை இழுத்து விடலாம்ல வந்து நிக்க. இனி இந்த பக்கம் வந்தா காலை முறிச்சு போடாமத்துக்க. என் சம்பந்திகாரி ஒரு நாள் திருந்த மாட்டா. இந்த பாரு மருமகளே, அவ சொன்னதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிடாத என்ன? எதே நீங்களே எதையும் மனசுல வச்சுக்கிடல, அப்புறம் நான் என்னத்துக்கு மனசுல வச்சுக்கிட போறேன்? திமிரு பிடிச்சவா, வீட்டை கட்டிக்கிட்டு போறதுக்கு இல்ல, இங்கே சுத்திக்கிட்டு திரியா. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க வீட்டு கதையெல்லாம் ஒரு நாளும் தீராது. இங்க பாரு மரகதம், காலை எல்லாம் மாறி போச்சு. சும்மா பழசையே மனசுல வச்சுக்கிட்டு வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்காத. நம்ம பிள்ளைகளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு நாம தான் பார்த்து எடுத்து செய்யணும். இப்போதைக்கு இந்த பேச்செல்லாம் விடுங்க. மவ படிச்சுக்கிட்டு தானே இருக்கா, அவ படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் அவ தலையில என்ன எழுதிருக்கோ அதெல்லாம் தன்னால நடக்கும். நீங்க அதுக்காக இப்ப மாமியார் மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. என்ன பாத்தியா மரகதம், எப்படி இருந்தனா இப்படி மாறிட்டேன்னு? பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டே இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா தான் இருப்போம். இப்போதைக்கு இந்த பேச்செல்லாம் விடுங்க. போம்மா மரகதம், போய் சோத்த பிங்கி பிள்ளையை கொடு, சாப்பிடுவாள்ல. சரிங்க பரிமளம் பாட்டி. நான் என் மாமியாரோட படாத கஷ்டமாமா நீ பட்டுட்ட. மைனி பேச்ச கேட்ட அண்ணன் இப்படி பேசிட்டானேன்னு சும்மா அப்படியே வருத்தப்பட்டுட்டே இருக்காதே என்ன? சரிங்க பரிமளம் பாட்டி. என்ன ஒரு மாதிரி படபடான்னு வருது? இது சின்ன பொண்ணதே. ஐயோ, சின்ன பொண்ணே, மருமகளா, என்னாச்சு? ஏமாடி சின்ன பொண்ணே, எந்திரி மக்கா, ஏன் இப்படி விழுந்து கிடக்க? எந்திரி சின்ன பொண்ணே. ஏக்கா, எனக்கு ஒரு மாதிரி படபடான்னு வருதுக்கா. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, மருமகளா, என்னாச்சு மருமகளா உனக்கு? எதில போவ? என் மவளாலக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடக்கு? ஏமாடி, குடிக்க தண்ணி ஏதாவது கொண்டு வரட்டாமா? இது நீங்க பாத்துக்கிடுங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி மருமகளா. மருமகளா, எந்திரி மருமகளா, ஏன் இப்படி கீழே விழுந்து கிடக்கா? என்னது, என் மைனிகாரி கீழே விழுந்து கிடக்காவளா? படபடான்னு வருதா? அப்படின்னா ஒருவேளை அப்படி இருக்குமோ? ஐயா, சின்ன பொண்ணே, மயங்கி விழுந்துட்டியாமா? என்னது,
இருந்தேன். இப்ப எங்க அம்மா கையாலையும் வாரியலாலையும் இந்த மாப்பு ஸ்டிக்காலையும் அடி வாங்கின உடனே எப்படி சுறுசுறுப்பா மாறிட்டேன்னு பாத்தியாளா? லெப்ப சரியான கூறுகிட்ட லெப்ப. அவ அம்மா கிட்ட வாரியலால அடி வாங்கிக்கிட்டு சுறுசுறுப்பாயிட்டாளாம்ல. அப்ப சோம்பேறியா இருந்த தெருல போகப்பட்ட எல்லார்கிட்டயும் வாரியலால அடி வாங்க வேண்டியதானே? இவ கூட சேர்ந்து நின்னு பேசினதுல ஒரே நிமிஷத்துல வாரியலால திரும்பவும் அடி வாங்கிட்டமே. ஏக்கா திரும்பவும் பழையபடி வாரியல் அடி வாங்கிட்டோமோன்னு கவலையா இருக்கேளோ? கவலையை விட்டு தள்ளுங்க. மஞ்சள் கலர் எலுமிச்சம்பழத்தை வெட்டி புளிஞ்சா ஜூஸ் வெள்ளை கலர்ல இருக்கு. அதே மாதிரி வெள்ளை கலர்ல முட்டைய உடைச்சா மஞ்சள் கலர்ல கரு வருது. இதுதான்க்கா வாழ்க்கை. ஆமா ஆமா, நீ எல்லாம் தத்துவம் சொல்லி அத கேட்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? உங்க அம்மா இந்த வாரியலையும் மாப்பு ஸ்டிக்கும் தூக்கி போட்டவல்ல, அதுக்கு பதிலா மரகதக்கா வீட்ல இருந்து ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம்னு ஒரு 1/2 கிலோவாவது தூக்கி போட்டிருந்தவனா நல்லா தின்னு எடுத்து உடம்பேது தேத்தி இருக்கலாம். கவலையை விடுங்கக்கா, உங்களுக்கு இப்ப ஆப்பிளும் ஆரஞ்சு தானே வேணும். இருங்க, எங்க அம்மாவை கூப்பிடுவேன். எம்மா யாத்தாடி, மறுபடியும் முதல்ல இருந்தா இவங்க அம்மா கையால இல்ல இவங்க அம்மா கிட்ட இருந்து வாரியலால என்னால அடி வாங்க முடியாதும்மா. உங்க அம்மாவை கூப்பிட்டு ஆப்பிள் ஆரஞ்சு பழம்னு எல்லாத்தையும் நீயே வாங்கி தின்னு. நான் என் வீட்டை பார்த்து போறேன்பா. வீட்ல பழைய கஞ்சியும் உள்ளியும் உரிச்சு வச்சுட்டு வந்தேன். அதையே நான் குடிச்சுக்கிடுவேன். எஸ்கேப். தாண்டியா ஆட்டமும் மாட தசரா கூட்டமும் கூட. எடி இன்னும் இங்க என்ன டான்ஸ் ஆடிட்டு நிக்க? நான் வாரமடி. இல்லம்மா, நான் கிளம்பிட்டேன். ரோஜா 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 வரட்டா வரட்டா நான் வரட்டா. கீதாக்கா ஏ 4 மணி. என்ன மேலகா கீதா கீதான்னு ஏலம் போட்டு நடக்க? எக்கா ஏன்க்கா இப்படி கோவப்படுதியே? பிரச்சனையை பார்த்துலாம் இப்படி ஓடி போகவே கூடாதுக்கா. ஆமா, இங்க நின்னு மறுபடியும் உங்க அம்மா கையில வாரியல் அடி வாங்குறதுக்கா? எக்கா வாரியலும் மாப்பு ஸ்டிக்கும் என் கையில இருக்கு. அப்புறம் எப்படி எங்க அம்மா வாரியலால அடிப்பாவோ? அதானே பாத்தீங்களா, ஒரே நிமிஷத்துல கோவமா இருந்த உங்களை சிரிக்க வச்சுட்டேன். அதுவும் சரிதான் மேனகா. துக்கம் தொண்டை அடைச்சாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுக்கா. அப்பதான் அந்த துக்கமே நம்மள கண்டு பயந்து ஓடும். ஓடட்டும் ஓடட்டும். ஏக்கா இந்தாங்க, நீங்க மாப்பு ஸ்டிக்க கையில பிடிங்க. மென்சலா எப்படி கேட்ச் பிடிச்ச மத்தியா? பின்ன எங்க அக்கானா கொக்காவா? காத்து மேல, காத்து கீழ, காத்து சைடுல, காத்து ரைட்ல. வீட்டு மேல காத்தடிக்கி, காத்து ரொம்ப நாத்தடிக்கி. சைடுல பார்த்தா குப்பை மேடுமா? குப்பை மேடுனா எங்க மாமியார் வந்து நிக்காவோ? ஆமாடி, குப்பை மேடுதான். இப்படி தெருல கிடந்து ஆடிட்டு கிடக்க. அங்க வீடு பூரா உன் அழுக்கு துணியெல்லாம் துவைக்காம கிடந்து நாரிட்டு கிடக்கு. எத்தே அத்தையாவது சொத்தையாவது போட்டியங்க. வீடு பூரா நாரிட்டு கிடக்கு. இங்க தெருல கிடந்து குப்பை மேடு நாறுதுன்னு பாட்டு பாடி கிடக்கா. வீட்ல குடிக்க தண்ணி இல்லையா? சரி பைப்ல போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வருவோமேன்னு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடி? இந்த பரிமளத்துக்கு மவ கூறு கிட்ட குக்கரு அவ கூட கடந்து தெருல கடந்து ஆடிட்டு கிடக்க. ஆடிட்டு இருட்டி வீட்டுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வருவேல, தலையோட தூக்கி காமத்துதே. தெருல கடந்து ஆட்டத்தை பாரு. இதே ஆட்டத்தை வீட்ல போட்டிருந்தா வீட்டு செவுத்துல இருக்கப்பட்ட ஒட்டையாவது தூத்து தள்ளி இருக்கலாம். அதுக்கும் அறிவு இருக்கா இவளுக்கு? சரியான கூறு கிட்ட சில்லாட்ட. சேர்ந்திருக்கப்பட்டது யாரு கூட? மேனிச்சலா, நம்ம பாட்டு பாடி டான்ஸ் ஆடுனத எங்க மாமியார் எப்படி பாராட்டிட்டு போறான்னு பாத்தியா? பாத்தங்கா, பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இந்த வருஷம் நல்ல மாமியார் அப்படிங்கிற அவார்டு உங்க மாமியாருக்கு தான் கொடுக்க போறாவோ. ஆமாமா, டெஃபினெட்லி டெஃபினெட்லி. என்னாச்சு மேனிச்சலா, அடுத்த ஸ்டெப் போடாம வாரியில கீழே இறக்கிட்ட? எக்கா அங்க பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்களா யார் நிக்கான்னு. ஆஹா, பாத்தியாலக்கா மரகதக்கா சொந்தக்கார பையனே இன்னும் ரோட்ல நின்னுகிட்டே இருக்கான். ஆமா மேனிச்சலா, வா என்ன ஏதுன்னு போய் விசாரிப்போம். சரிக்கா. உடச்சி கடலை பிரியாணி. அஞ்சுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அத்தை வேற கோவமா இழுத்துட்டு போனாங்க அவளை. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அஞ்சுவை நல்லா அடிச்சிருப்பாங்க அத்தை. பாவம் அஞ்சலி, என்னாலதான் இன்னைக்கு அத்தை கிட்ட அடி வாங்கியிருப்பா. ச்சே, என்னாச்சுன்னு தெரியலையே. அஞ்சலிக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்க முடியாத. அரவிந்த் தம்பி, நீங்க யாரு? கவலைப்படாத தம்பி, நாங்க உங்க மரகதத்தை இருக்காங்கல்ல அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான். ஆண்டி, அஞ்சலி இப்ப எப்படி இருக்கா? அத்தை வேற கோவமா அவளை கூட்டிட்டு போனாங்க. என்னக்கா அந்த பையன் நம்மள பார்த்து ஆண்டின்னு சொல்லுதா? இங்க பாரு மேனகா, நம்மள பாட்டின்னு கூப்பிடாம விட்டானே அது வரைக்கும் சந்தோஷம். அதுவும் சரிதான். இங்க பாருப்போ, அஞ்சலிக்கு எதுவுமே ஆகல. இல்ல, அத்தை கோவமா கூட்டிட்டு போனாங்க. எப்படியும் அஞ்சலியை அடிச்சிருப்பாங்கல்ல. அது அஞ்சலி எங்க பிள்ளை மாதிரி, அவளை எப்படி நாங்க அடிக்க விட்டுருவோம்? என்ன ஆண்டி சொல்லுதீங்க? ஆமா தம்பி, நாங்க எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்கனாலும் ஒரே குடும்பமா தான் இருப்போம். மரகதக்கா, அதான் உங்க அத்தை
அஞ்சலிய கோவமா தான் இழுத்துட்டு வந்தாவோ. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் பேசி எடுத்துதான் உங்க அத்தைய சமாதானப்படுத்தி வச்சிருக்கோம். அப்போ அஞ்சலி அத்தை கிட்ட இருந்து அடிலாம் வாங்கல? இல்ல தம்பி, ஒண்ணு கவலைப்படாத. அஞ்சலிய அந்த அக்கா ஒண்ணு அடிக்கல. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. பெரியவங்க பிரச்சனை இல்ல, சின்ன பிள்ளைகள் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா ஆண்டி, எங்க அம்மாவுக்கும் மரகதத்தையும் ரொம்ப நாளா பிரச்சனை. 2 பேரும் பேசிக்கிடவே மாட்டாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி தம்பி, நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களோடது. என்ன ஆண்டி சொல்லுதீங்க? எங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க போறீங்களா? அட ஆமா தம்பி, மரகதக்கா வீட்டு பிரச்சனைனா எங்க பிரச்சனை மாதிரி. அதை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை எங்க கடமை. ஆமா தம்பி, உங்க வீடு எங்க இருக்கு? ஆண்டி, எங்க வீடு பக்கத்து ஊர் தான். அப்படியா? பக்கத்து ஊர் தானே? அப்ப பிரச்சனையை விடு. உங்க வீட்ல வந்து உங்க அம்மா கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையும் பத்தி பேச வேண்டியது எங்க பொறுப்பு. உண்மையாவே சொல்லுதீங்க ஆண்டி? எங்க குடும்ப பிரச்சனையெல்லாம் நீங்க சரி பண்ணிருவீங்களா? ஆமா தம்பி, எங்க தெருவுல ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும் பாத்துக்க. எல்லா பிரச்சனையும் நாங்க 2 பேர் தான் சரி பண்ணுவோம். ஆமா, நல்லதே கெட்டதுன்னு எல்லா விஷயத்துக்கும் நாங்க தான் முக்கியமான காரணமாவே இருப்போம். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாம வீட்டுக்கு போ. உங்க அம்மா கிட்டயும் மரகதக்கா கிட்டயும் பேசி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு எங்க பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. மக்கா, நீ எங்களை ஆண்டின்னு கூப்பிடறத விட அக்கான்னு கூப்பிட. என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க? எங்க மரகதத்தை மாதிரிதான் நீங்களும் இருக்கீங்க. அப்புறம் எப்படி நான் உங்களை அக்கான்னு கூப்பிட முடியும்? பாத்தீங்களா அந்த பையன் நம்மள பத்தி என்ன சொல்லி போட்டான்னு? ஆமா, மரகதக்காக்கு சொந்தக்கார பையன் அந்த அக்கா மாதிரி தான் இருப்பான். சரிங்க ஆண்டி, எங்க பிரச்சனையை சீக்கிரமா நீங்க தீர்த்து வச்சிருங்க. நான் வீட்டுக்கு கிளம்புது. என்ன? சரிப்பா, போயிட்டு வா. மீனுச்செல்லம், நான் முதல்லயே சொன்ன பாத்தியா, அவன் நம்மள பாட்டின்னு கூப்பிடாம இருந்தானேன்னு. ஆமாக்கா. ஏக்கா, ஊருக்குள்ள நம்ம பேரு ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்கு பாத்தியலா? ஆமா, அந்த டேமேஜ சரி பண்ணி நல்ல பேர் வாங்குறதுக்கு தானே நமக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிடைக்கலக்கா, வாய்ப்பை நாமளாவே உருவாக்கிக்கிட்டோம். ஆமா ஆமா, வாய்ப்பெல்லாம் நம்மள தேடி வராது, நாம தான் வாய்ப்பை தேடி போகணும். எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணி மரகதக்கா அப்புறம் நம்ம கமலாக்கா எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியே தீரணும். ஆமா, தீரணும். என்ன எல்லாருமே சேர்ந்து ஆட்டல போறாவோ? என்னக்கா, நல்லதான சிரிச்சு பேசுனீங்க, திடீர்னு வாயை திறந்துகிட்டு நிக்கியே. வாய்க்குள்ள ஈயாது கொசுவது பயிர போகுது. அட நீ வேற மேனகா, அங்க பாரு, ஆட்டோல உங்க அம்மா, உன் மைனிகாரி, அப்புறம் மரகதக்கா, மாமியார் எல்லாரும் போறாவோ. ஆமா, எல்லாம் எங்க மைனிகாரிக்கு நடிப்பு. என்ன மேனகா இப்படி சொல்லிட்ட? ஆமாக்கா, எல்லாம் என் மைனிகாரியோட நடிப்பு. மரகதக்கா வீட்டுக்குள்ள அப்படியே மயங்கி உழுத மாதிரி நடிச்சாவல்ல, அந்த நடிப்பு தான். எங்க அம்மா கிட்ட எத்தனை நேரம் சொன்னாலும் புரியவே செய்யாது. இப்ப மத்தியானம் கிட்ட ஆகுதுலாக்கா, சோறு பொங்கி குழம்பு வைக்கணும், கூட்டு பொரியல் எல்லாம் வைக்கணும். என் மைனிகாரி வேணும்னே தான் அப்படி மயங்கி விழுந்திருப்பா. மயங்கி விழுந்தாதானே எங்க அம்மா அப்படியே பயப்படுவாவோ, ஐயோ என் மருமகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. அந்த ஆள் அப்படியே மயங்கி கிடந்ததை சாக்கா வச்சுக்கிட்டு வீட்டு வேலை ஒரு வேலையும் செய்யாண்டா, எல்லா வீட்டு வேலையும் எங்க அம்மாவே பாத்துக்கிடுவா பாத்தியலா. மாமியாரு அதான் எங்க அம்மாவை அப்படியே கைக்குள்ள வச்சுக்கிட்டு எங்க மைனிகாரி எல்லா வீட்டு வேலையும் வாங்குதாவோ. இதை நான் போய் எங்க அம்மா கிட்ட எடுத்து சொன்னா உடனே எங்க அம்மா சொல்லுவாவோ, மாமியார் மருமகளும் நாங்க ஒத்துமையா இருக்கோம், அது உனக்கு பாக்கிறதுக்கு பொறுக்கல, நீ பொறாம பிடிச்சுதான் எங்களை பத்தி இப்படி எல்லாம் சொல்லுதேன்னு என்ன வேற வாரியலால அடிப்பாவோ. நான் வாரியலால அடி வாங்கினா எங்க மைனிகாரிக்கு சந்தோஷம்ல. என்ன நடிப்பு மைய மைனிகாரிக்கு அவார்டே கொடுக்கலாம். சரி மேனகா, அப்படியே உன் மைனிகாரி நடிச்சாலும் இப்ப ஆஸ்பத்திரிக்குல கூட்டிட்டு போறாவோ, அதுவும் நடிப்புதான்க்கா. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாவும் வச்சுக்கிடுங்க, அங்க ஆஸ்பத்திரியில சும்மா ஏதாவது சத்து மருந்து வாங்கி எடுத்துக்கிட்டு வர வழியில பிரியாணி வாங்கிட்டு வந்துடலாம்னு ஒரு ஐடியா போட்டிருப்பாவோ என் மைனிகாரி. அப்ப இது தெரிஞ்சுனா நம்மளும் ஆட்டோக்கு பின்னாடி சுத்திட்டு போயிருக்கலாமே. ஏக்கா கவலைப்படாதீங்க, எப்படியும் பிரியாணி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தான் வருவாவோ. நம்ம அடுக்காலைக்கு பரவாசலோட போய் பிரியாணியை ஆட்டையை போட்டுட்டு வந்துடலாம். மேனுச்செல்லா, நீ ஐடியா மன்னி. மேனுச்செல்லா, நீ ஐடியா மன்னி. யா, இட்ஸ் மீ. என்னாச்சோ என் மருமகளுக்கு டாக்டர் என்ன ஏதுன்னு கூட வந்து சொல்ல மாட்டேங்காவல. பரிமளம், கொஞ்சம் இந்த
சொல்லுத கேளுங்க, கவலைப்படாதீங்க. சின்ன பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. என்னமா சொல்லுத? ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்த்து 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் டாக்டர் என்ன ஏதுன்னு கூட நம்ம கிட்ட வந்து ஒண்ணுமே சொல்லலையே. மயங்கி விழுந்துட்டால, என்ன ஏதுன்னு பாக்காண்டமா? பாத்துட்டு வந்து டாக்டர் அம்மா என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. ஏன் மருமகள, பரிமளத்துக்கு ஒரு கப் காபி சூடா வாங்கிட்டு வாயா. சரிங்க தே. வேண்டாமக்கா, எனக்கு இப்ப காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் மருமகளுக்கு என்னாச்சுனே தெரியலையே. அவளை பார்த்தாலே எனக்கு போதும். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு முத வேலையா என் மகன் காலடி மண் எடுத்து என் மருமகளுக்கு சுத்தி போடணும். அப்பதான் என் மருமகளுக்கு உடம்பு சரியாகும். பரவாயில்ல, சின்ன பொண்ணுக்கு மாமியாரு மருமக மேல என்ன கண பாசமா இருக்காவோ. ஏன் பரிமளா உட்காரு. பரிமளா, உன் மருமக மேல நீ என்ன பாசமா இருக்க. எனக்கு அதை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா பொண்ணு தாயி, வயசான காலத்துல என் மருமக தானே என்ன நல்லபடியா பாத்துக்கிடுதா. நான் எங்க மாமியார்ட்ட கிடந்து கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி நானும் என் மருமகளை நல்லபடியா பாத்துக்கிடணும்னு அப்பமே நான் உங்ககிட்ட சொன்னோம்ல. ஆமா பரிமளா, நீ அன்னைக்கு சொன்ன வாக்கதான் இன்னைக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்க. உங்க மாமியாரு ஒண்ணு நல்லபடியா பாத்துக்கிடல, ஆனா நீ உன் மருமகளை நல்லபடியா பாத்துக்கிடுதிய. ஒண்ணும் கவலைப்படாத, சின்ன பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. நான் ஒண்ணு மனசுல நினைச்சு வச்சிருக்கேன், அதுதான் நடக்கும். வேணும்னா பாரு. இங்க சின்ன பொண்ணு கூட வந்தவங்க யாரு? எம்மாடி, என் மருமகதாம்மா சின்ன பொண்ணு. என்னமா ஆச்சு சின்ன பொண்ணுக்கு? டாக்டர் கூப்பிடுதாங்கக்கா, உள்ள வாங்க. சரிம்மா. எம்மாடி, என் மருமக எப்படிமா இருக்கா? கண்ணு முடிச்சு பாத்துட்டாலாமா? உள்ள வாங்க பாட்டி, டாக்டர் அம்மா சொல்லுவாங்க. என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு டாக்டர் என் மருமகளுக்கு? மருமகள கண்ணு முடிச்சிட்டியாமா? இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியார் மருமகளா? இதை கவலைப்படாதீங்க, என்ன கண்ணு முழிச்சிட்டோம்ல. சின்ன பொண்ணே, இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா? ஆமாக்கா, ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கேன். என்ன சின்ன பொண்ணே, ஒண்ணு இல்லன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா? டாக்டர், அது வந்து என்னாச்சு டாக்டர் என் மருமகளுக்கு? என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் மருமகளை குணப்படுத்திருங்க டாக்டர். பாட்டிமா, நீங்க வருத்தப்படுற மாதிரி உங்க மருமகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. டாக்டர், அப்ப என்னாச்சு என் மருமகளுக்கு? பாட்டிமா, நீங்க பாட்டியாக போறீங்க. நினைச்சேன் நல்ல செய்தியா தான் இருக்கும்னு. என்ன டாக்டர் அம்மா சொல்லுதீங்க? என்ன பாட்டியம்மா, உங்களுக்கு புரியலையா? எதே அது வந்து ஏன் பரிமளா, என்ன அப்படியே ஒண்ணு புரியாத மாதிரி சில கணக்க நின்னுட்டு இருக்க? நான் நினைச்சேன்னு சொன்னோம்ல, அந்த விஷயம் தான். பரிமளா, நீ ஆட்சியாக போற. உன் மருமக சின்ன பொண்ணு மாசமா இருக்கா. மருமகளா, அப்படியா? எனக்கு கை ஓட மாட்டேங்க, கால் ஓட மாட்டேங்க. சின்ன பொண்ணு, அப்படின்னா நான் அத்தையாக போறேனா? ஆமாக்கா. ஐயோ ஐயோ, என்ன சந்தோஷமா இருக்கு எனக்கு. முதல்ல என் மகனுக்கு